டிபிஎன் லங்கா நேயர்களுக்கு வணக்கம். இன்று பேசுபொருளாக இருக்கின்ற தையிட்டி விவகாரம் மக்களுக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? பொறுப்புக்கூறல் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது தவறவிடப்பட்டிருக்கின்றதா? தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். இலங்கையானது 1948 சுதந்திரம் அடைகிறது. 1972 முதலாவது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. 78ஆம் ஆண்டு இலங்கை இரண்டாவது குடியரசு யாப்பு வரையப்படுகின்றது. 72லே சோசியலிச ஜனநாயக குடியரசு என்று பெருவாரியாக அழைக்கப்பட்டு பின்பு ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று ஜனநாயகத்திற்கு முதன்மை அளித்து இலங்கையிலே இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ பெயர் நாமம் சூட்டப்படுகிறது. அவ்வாறாக இருக்கின்ற ஒரு நாட்டில், ஜனநாயகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்ற ஒரு நாட்டில் ஜனநாயக சோசியலிச குடியரசாக அழைக்கப்படுமானால் நாங்கள் எவ்வாறான ஒரு கொள்கைகளை நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், மக்களை எவ்வாறு நடத்த வேண்டும்? ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்களுடைய அதிகாரம்தான் ஜனநாயகம். குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றிலே உள்நாட்டு போர் தொட்டு இன்று வரை இலங்கை வடகிழக்கு தமிழர் மக்களாக இருக்கட்டும், தென்னக அரசியலாக இருக்கட்டும், இரு வேறு பாதையிலான அரசியல் போக்கு காணப்படுகிறது. குறிப்பாக பார்க்கும்போது அன்று தொட்டு இன்று வரை இருக்கின்ற ஒரு அரசியல் பின்னணி இன்றும் மாறாத ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பது தமிழ் மக்களுக்கு இன்று கவலை அளிக்கிறது. தமிழ் மக்களுக்கு மாபெரும் ஏமாற்றத்தையும் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தற்போது ஆட்சிபடம் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள், தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் என மக்கள் நம்பி தங்களுடைய வாக்குகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் நடந்தேறுகின்ற சம்பவங்களை எடுத்து பார்க்கும்போது தமிழ் மக்களுக்கு மாபெரும் ஒரு ஏமாற்றத்தினை கொடுக்கும் வகையிலேயே இந்த சம்பவங்கள் அமைந்திருந்தது. ஆரம்பத்திலே பார்த்தோமானால் மன்னார் காற்றாலை தொடர் போராட்டத்தில் மதகுருமார்கள், பொதுமக்கள் போலீசாரினால் அடாவடியாக தாக்கப்பட்டார்கள். அடுத்ததாக திருகோணமலை சம்பவத்தினை குறிப்பிடலாம். அதற்கு அடுத்ததாக தையிட்டி விகாரையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுமக்களாக இருக்கட்டும், மதகுருமாராக இருக்கட்டும், ஏன் அதிகாரத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை போலீசாரினால் அடாவடியாக தாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை தற்போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை வரலாற்றிலே இலங்கை 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைகின்றது. 72 குடியரசாகிறது. அன்றிலிருந்து இலங்கை ஒரு 78ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று அழைக்கப்படுது. இங்கு ஜனநாயக சோசியலிச குடியரசு, ஒரு ஜனநாயகம் பேசப்பட வேண்டும், ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக கொள்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும், மக்கள் சோசியலிசமாக நடத்தப்பட வேண்டும். ஆனால் மக்கள் தாங்கள் போராடுவதற்கு, தங்களுடைய உரிமைகளை இங்கு தட்டி கேட்பதற்கு, உரிமைகளை மக்கள் குழுக்களாக தங்களுடைய கொள்கைகளை முன்வைப்பதற்கு, அமுக குழுக்களாக சிவில் சமூகமாக முன்வைப்பதற்கான தடைகள் இலங்கையிலே அன்று தொட்டு இன்று வரை ஒரே பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்பது மக்களுக்கு ஏமாற்றமாகவும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய விடயமாகவே காணப்படுகிறது. இலங்கையை எடுத்து பார்த்தோமானால் தெற்கிலும் பல ஆலயங்கள் காணப்படுகின்றன, வடகிழக்கிலும் பல ஆலயங்கள் காணப்படுகின்றன. இங்கு பிரதான விடயம் மத வழிபாட்டு தளம் அல்லது மத வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு விடயமாக நாங்கள் இதனை பார்க்க முடியாது. மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இடம்பெறும் ஒரு போராட்டமாக இருந்திருந்தால் அனைவரும் சமமாக அதற்கான ஒரு சம வாய்ப்பினை வழங்கியிருப்பார்கள், ஒரு சமத்துவம் அங்கே காணப்பட்டிருக்கும். ஆனால் இது மத வழிபாட்டு தளமன்றி, மத வழிபாட்டின் பேரில், அரசினுடைய முறையற்ற அபிவிருத்தி திட்டங்களின் பேரில், இராணுவ கட்டுப்பாட்டில் மக்களுடைய, குறிப்பாக தமிழ் மக்களுடைய காணிகள் தொடர்ச்சியாக அதனுடைய விஸ்திரணங்கள் குறைக்கப்பட்டு இன்று வரை அதனுடைய தொடர் செயற்பாடுகள் வடகிழக்கெங்கிலும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் தமிழ் மக்கள் ஒரு அரசியல் தீர்வு வேண்டி, அரசியல் ஒரு மாற்றத்தினை விரும்பி தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தங்களுடைய வாக்குகளை பெருவாரியாக வழங்கியிருந்தார்கள். அவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வடக்கு, கிழக்கு போன்ற பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற இந்த அடக்குமுறைகள், வன்முறைகளை முழுமையாக ஆராயாது இந்த அரசாங்கம் கவனிக்காது மக்கள் மீதான தொடர் அடக்குமுறைக்கு வழிவிட்டுக் கொண்டிருப்பது எவராலும் ஏற்க முடியாத ஒரு விடயமாகவே காணப்படுகிறது.
மக்கள் தங்களுடைய அதிகாரத்தினை ஜனநாயக வழியாகத்தான் ஆட்சியாளர்களுக்கு வழங்குகின்றார்கள். ஆனால் இங்கு மக்கள் அரசுக்கு எதிராக தங்களுடைய உரிமைகள், தங்களுடைய காணி பிரச்சனைகள், தங்களுடைய மத சுதந்திரம், தங்களுடைய உள்ளார்ந்த இன பிரச்சனைகள் தொடர்பான வெளிப்பாடுகளை போராட்டங்களாக, ஜனநாயக வழியான போராட்டங்களாக மக்கள் வெளிப்படுத்தும் போது இங்கு பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. ஜனநாயக நாடா அல்லது இது ஒரு சர்வாதிகார நாடா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் வன்முறைகளாக இருக்கலாம், அடக்குமுறைகளாக இருக்கலாம். ஒரு சர்வாதிகார நாட்டிலேயே இது முதன்மை பெறும் என்பதை வரலாற்றில் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு பின்னணியில் தான் இன்று இலங்கையில் ஆட்சி பீடத்திற்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய பின்னணியிலும் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவலை அளிக்கின்றது. இவ்வாறாக மக்கள் மீது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியான அடக்குமுறைகள், வன்முறைகள், மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறல், அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களுக்கு மக்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டிய தேவை காலம் கருதி காணப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் தான் இன்றைய சம்பவங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் உங்கள் டிபிஎன் லங்கா செய்திகளுடன்.